enabled and convertible கூட மேல நார்மலா வச்சுட்டு கீழே வந்து ஃப்ரீசரா மாத்திக்கலாம். இங்க வைஃபை ஆப்ஷன் ஃபேமிலிலேயே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்ல அந்த மாதிரிலாம் யாருக்குமே மோஸ்ட்லி தெரியாது. நாங்க யார்கிட்ட வாங்க வீட்டுக்குள்ள போலாம் வாங்க. இதுதான் வந்து லிவிங் ரூம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். ரொம்ப பெரிய வீடுலாம் நினைக்காதீங்க. காம்பாக்டான 2 BHK வீடு தான். வாங்க பார்க்கலாம். வெல்கம். வாங்க வீட்டுக்குள்ள வாங்க, வீடை பார்க்கலாம். இதுதான் வந்து லிவிங் ரூம். And இது வந்து டிவி யூனிட். அண்ட் ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும். நிறைய பேர் இன்னும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயுமே நான் சொல்லல. கிச்சன் ரெனோவேட் பண்ணிட்டு சொல்லலாம்னு தான் நினைச்சேன். நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரலாம், இந்த மாதிரி இது வந்து ஓன் ஃபிளாட்டா இல்ல வந்து ரெண்டானு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ரீசேல் ஃபிளாட். இதுக்கு முன்னாடி ஒரு ஓனர் இருந்தாங்க. அவங்க ஒரு சில ரீசன்னால இதை வந்து சேல் பண்றதா இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிச்சு. ஸோ அதனால நாங்க இதை வாங்கிட்டோம். ஸோ இந்த டிவி யூனிட் எல்லாமே அவங்க இருந்தப்ப அவங்களே வந்து பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து டிவி யூனிட். நாங்கள் வந்து டிவி வந்து மோட்டரோலா பிராண்ட் வந்து வாங்கியிருந்தோம். இது ஒரு 2 years ஆயிடுச்சு. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹோம் தியேட்டர்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால இது வந்து சோனி பிராண்ட்ல ஹோம் தியேட்டர். அண்ட் எங்க அம்மா வந்து உம்ரா போயிருந்தாங்க ரீசெண்டா. ஸோ அப்போ வந்து இந்த யாசின் இது வந்து வாங்கினாங்க. ஸோ இது இங்க வச்சோன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த இடமே. அண்ட் கிளாக் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த உட் தீம், அந்த ப்ரௌன் கலர் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த லிவிங் ரூமுக்கு வந்து ஆப்டா இருந்துச்சு. இங்க வரும்போது நாங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து லெதர் சோஃபா தான் நாங்க வச்சிருந்தோம். இங்க வந்தோடனே தான் நாங்க ஒன்னொன்னா வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சோம். லைக் வந்து இந்த உட் தீமுக்கு வந்து உட் சோஃபா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சோஃபா டீப்பா எல்லாமே இங்க வந்துதான் நாங்க வாங்கினோம். அண்ட் கார்னர்ல வந்து யூபிஎஸ் இருக்கு. அண்ட் இந்த வால்ல எல்லாம் வந்து ஐடியாஸ் இருக்கு. இன்னும் என்னென்ன பண்றது, மெதுவா பண்ணலாம், யோசிச்சு மெதுவா பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். இங்கெல்லாம் வந்து வால் ஸ்டிக்கரிங் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து பண்ணணும்னு ஆசை. பட் ஒரு வாட்டி பண்ணா அவ்வளவுதான், அது மாத்தவே முடியாது. ஸோ அதனால எது பண்ணாலும் மெதுவா யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்லாம் ஹோல்ட்ல இருக்கு. அண்ட் இது ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வந்து இந்த மிரர், அந்த டெக்கர் ஐட்டம்காக வைப்பாங்க பாத்தீங்களா, இந்த கிளாஸ் மட்டும் இருந்துச்சு. இது வந்து என்ன வைக்கிறதுன்னு ஸ்டார்டிங்ல எங்களுக்கு தெரியவே இல்லை, ஐடியாவே இல்லை. ஸோ சும்மாவே டாய்ஸ், வெஹிக்கல்ஸ், என் பையனோட வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சோம். ஆனா ஒர்க் அவுட்டே இல்லை. பாதி நேரம் இது எம்டியா தான் இருக்கும். என் பையன் எடுத்து விளையாடிட்டு வைக்கிறேன்னு சொல்லுவான், நான் வைக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் ஹோம் சென்டருக்கு போயிருந்தோம். இது ரொம்பவே அழகா இருந்துச்சு. இங்க வச்சோன்னா ரொம்ப அழகா தெரியுது, மாஷா அல்லாஹ். அண்ட் இதுக்கு விலையும் கம்மி தான். ஆர்டிபிஷியல் தான், நேச்சுரல் இல்ல, ஆர்டிபிஷியல் தான். இங்க வந்து ஒரு சிங்க் பவுல் இருக்கு. அண்ட் கீழே வந்து அதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கு. இதுவுமே வந்து பழைய ஓனர் வந்து அவங்களே வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாங்க இப்ப கிச்சன் ரெனோவேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ எங்களுக்கு மிரர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால மிரரும் இந்த பின்னாடி இந்த ரூம் மட்டும் நாங்க பண்ணோம். அண்ட் எல்லா ஸ்விட்ச் போர்டும் நாங்க மாத்தணும். இது மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் ஃபுல்லா இது வரைக்கும் பண்ணியிருப்போம். இந்த ஸ்விட்ச் போர்டு இருக்கிறதுனாலதான் ஹைட் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு. இதுதான் வந்து டைனிங் ஏரியா. அண்ட்
அண்ட் இங்கே வந்து முன்னாடி இருந்தவங்க வந்து பூஜை யூனிட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே வந்து பெல்ஸ்லாம் வந்து இருந்துச்சு அண்ட் ஃபுல்லா வந்து பிளெயினா இருந்துச்சு. நாங்க வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக க்ராக்கரி யூனிட்டா வந்து மாத்திட்டோம். கீழே இருக்க பெல்ஸ் மட்டும் நாங்க எடுத்துட்டோம். அண்ட் அது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா தான். முன்னாடி இருந்தவங்க வந்து அவங்களே ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மேட்ஸ் எல்லாமே வச்சிருப்பேன் அண்ட் கிச்சனுக்கு தேவையான துணி அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வச்சிருக்கேன். ஸோ தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். கீழே ஃபுல்லா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சிருக்கேன். முன்னாடியே வச்சிருந்தோம்னா தான் காலி பண்ணுவோம். கிச்சன்ல வச்சிருந்தோம்னா நாங்க எடுக்கவே மாட்டோம். நானும் மறந்துடுவேன், என் ஹஸ்பண்டும் மறந்துடுவாங்க. ஸோ என் பையனும் இங்கிருந்து எடுத்து சாப்பிடுவான். ஸோ அதனால எல்லாமே இங்க வச்சிருவோம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம். இந்த வீட்டுக்கு வந்து தான் டைனிங் டேபிள் வாங்கணும். இதுவும் ஒரு உட் தீம்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது வாங்கணும். 4 சேர் வச்சு வாங்கணும். அண்ட் இன்னும் சாப்பிடல. இன்னைக்கு வந்து கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் செஞ்சிருக்கோம். மணி பாத்தீங்கன்னா 12:40. நாங்க சாப்பிடல, வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் சாப்பிட்டேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வாட்டர் கண்டெய்னர் ஹோம் சென்டர்ல நான் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை நான் இங்க வச்சிருப்பேன். அண்ட் மோஸ்ட்லி ஒரு சின்ன டிப் இல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு சொல்றேன். வீட்டில் இருக்கும் போது மோஸ்ட்லி வந்து வாட்டர் பாட்டில்ஸ், இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இந்த செம்பு இல்ல கிளாஸ் இல்ல அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுங்க. அதுதான் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அதனால நாங்க வீட்டுல யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செம்பு இதுலயே பெருசெல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நாங்க வச்சு யூஸ் பண்ணுவோம். இங்க பின்னாடி வந்து பால்கனி இருக்கு. இப்போ வந்து ஆக்சுவலி நாங்க நைட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப டார்க்கா இருக்கும். இன்ஷால்லா நான் இன்னொரு நாள் வந்து பால்கனி வீடியோ தனியா அப்லோட் பண்ணுவாங்க. இப்ப பெட்ரூம் பார்க்க போலாம் வாங்க. இங்கே வந்து பெட்ரூம் ஃபுல்லா இருக்கு. இதுவும் ஆல்ரெடி அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க இந்த பெட்ரூம்ல எதுவுமே பண்ணல. ரைட் சைட் ஃபுல்லா என்னோட ஹஸ்பண்டோட க்ளோத்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். லெஃப்ட் சைட் ஃபுல்லா என்னோட க்ளோத்ஸ், மேலே வந்து ஹிஜாப் ப்ளஸ் வந்து முசல்லா. என்னடா ஒரு ரேக்கோட முடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. லெஃப்ட் சைட் கார்னர் ஃபுல்லாகவுமே என்னோடது தான். கீழே மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தனியாக வச்சுருக்கேன். இங்கே ஆக்சுவலி கம்ப்யூட்டர் டேபிள் தான். பட் ஆனால் நாங்கள் வந்து கீழே வந்து ஃபுல்லாக என்னோட பையனோட வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கிங் ஏரியாவாக மாற்றிட்டேன். 3 வெஹிக்கல்ஸும் கீழே வச்சுட்டேன். இங்கே வந்து காலையில் பில்லோ அண்ட் பெட் ஸ்ப்ரெட்லாம் இங்கே வச்சுருவேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட கார் வாஷ் பண்ணுற அந்த தேவையான திங்ஸு, இது கேமராக்கு தேவையான திங்ஸு. அண்ட் இங்கே வந்து குரான் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தேவையான பர்ஃப்யூம்ஸு, பட்ஸு அது எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து இந்த நேசல் ஸ்ப்ரே மட்டும் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு 2 பேருக்குமே வச்சுருவேன். ஏன்னா இங்கே வெதர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி கோல்டு பிடிச்சிடும். ஸோ அதனாலேயே வந்து பேபி விக்ஸு அண்ட் எங்களோட விக்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே வந்து வச்சுருவேன். அண்ட் குட்டி குட்டி கிளிப்ஸ் அந்த மாதிரிலாம் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து வெயிட் மிஷின். மேலே பார்த்தீங்கன்னா காருக்கு தேவையானது திங்ஸும் அண்ட் என் பையனோட புக்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த இடத்துல ஆக்சுவலி இன்டோர் பிளான்ஸ் வைக்கலான்னு சொல்லி ஐடியா இருக்குது. ஸோ நான் வைக்கும் போது நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் வச்சுருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுவுமே வந்து உட் ஒர்க்கில் வந்து மாற்றலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நாங்கள் இன்னும் பண்ணலை. கிச்சன் ரெனோவேட் பண்ணோன்னு ஒரு பெரிய பாஸ்டில் நாங்கள் வந்து இருந்துட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஷால்லா வந்து பண்ணுவோம். அண்ட் இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. என் பையன் தூங்கிட்டு இருக்கான், அதனால தான் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. முடிச்சிருவானோன்னு பயமாக இருக்குது. இது வந்து சின்ன ரெஸ்ட் ரூம் தான். இங்கே ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா நானே பெங்களூரில் வந்து புதுசாக பார்க்குறேன். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ அதுதான் நான் இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். வாங்க காமிக்கிறேன்.
மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ் கீசர், வாட்டர் ஹீட்டர். இந்த எலக்ட்ரிக் லைனில் நம்ம சிலிண்டர் வச்சுருக்கோங்க, அடுப்புக்கு நம்ம வந்து ஸ்டவ்க்கு வந்து நம்ம சிலிண்டர் வச்சுருக்கோங்க, அது மூலியமாக அந்த கனெக்ஷன் சிலிண்டர் மூலியமாக கனெக்ட் ஆகி அப்படிங்க வந்து நாங்கள் கிச்சன்லேருந்து ஒரு ஒயரிங் எடுத்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம காலையில் மோஸ்ட்லி இந்த பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமில் ஹீட்டர் கீசர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். பட் இதில் அப்படிலாம் இல்லை, கரண்ட்டும் ரொம்பவே சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து கேஸ்னால ரொம்ப அதிகமாக வந்து கேஸோட கன்சப்ஷனும் ரொம்ப அதிகமாகுதுன்னா இல்லை, எங்களுக்கு எப்பொழுதுமே வர மாதிரி தான் வரும். ஒரு 5 மினிட்ஸ் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு பக்கெட் தானே யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ரெஸ்ட் ரூமில் தான் நான் கிரவுட்டிங் வீடியோவும் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் நான் வந்து இந்த வீடியோட லிங்க்ல வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் இதுதான் வந்து கிரவுட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப அந்த கேப் எதுவுமே தெரியல பாருங்க, ஃபுல்லாவே வந்து அந்த ஒயிட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து போட்டாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மிரர். அப்படியே ஃபுல் வியூ வந்து அப்படியே தெரியும். அண்ட் இங்கே வந்து அப்பப்போ டைஜஷன் ப்ராப்ளம் வரும், ஓமோ வாட்டர் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நைட் சீரம் வச்சுருக்கேன். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வெதர்னால வந்து என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின். ஸோ அதனால சீரம், அலிவேரா ஜெல் அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து டிவி, ஸ்பீக்கர். அண்ட் அகெயின் சொன்னால என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்பீக்கர் எல்லாம் முடியாது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலில், அப்புறம் ரூமில் அண்ட் கம்ப்யூட்டர் ரூம், ஈவன் கிச்சன் வரைக்கும் ஸ்பீக்கர் இருக்கும். அந்தளவுக்கு அவங்களுக்கு அது ஒரு கிரேஸ். ஸோ அதனால இங்கே வச்சுட்டோம். அண்ட் ரிமோட்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ ரிமோட்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு ரிமோட் வந்து இந்த ஃபேனுக்கு, இந்த டேபிள் ஃபேனுக்கு, சாரி சீலிங் ஃபேன் நினைக்கிறேன், சீலிங் ஃபேன். இன்னொன்று வந்து இந்த மேலே இருக்க ஃபேன், இது வந்து ஆட்டம் ஒர்க் சொல்கிறாங்க. இது வந்து லைட்டும் எரியும் பாருங்க, எல்இடி லைட்லாம் வந்து எரியும். இதில் வந்து டைமர் இருக்கு, ஸ்லீப் மோட் இருக்கு. அண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. ஜென்ரலாக 5 வரைக்கும் தான் இருக்கும், ஆனால் இது பின்றது வந்து 6. ஸோ அதுக்கு ரிமோட்டு. அண்ட் இந்த ஹோம் தியேட்டருக்கு, இந்த ஸ்பீக்கருக்கு ரிமோட்டு, டிவி ரிமோட்டு. அண்ட் ஏர்பாடும் வந்து பக்கத்துலேயே வந்து வச்சிருவோம். அண்ட் வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம். இங்கே வந்து கிட்ஸ் பெட்ரூம்காகவே வந்து இந்த க்ரீன் வித் ஒயிட்ல வந்து பண்ணியிருக்காங்க. என் பையனுக்கு க்ரீன் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் ரூம்க்கு செட்டப் மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு, கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து அவங்களோட வாட்ச் கலெக்ஷன் ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் கூலர்ஸு அண்ட் குரான், எக்ஸ்ட்ரா குரான், கெஸ்ட்லாம் வந்தால் ஓதுறதுக்கு குரான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்பவே வந்து லேசி. ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அது இங்கேயே வச்சுருவாங்க. அதனால அவங்களுக்காகவே ஒரு குட்டி டஸ்ட்பின்னும் இங்கே வச்சுருக்கேன். ஸோ எடுத்து அங்கேயாவது போடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தான். பட் நான் வந்து இது வந்து கீபோர்ட் ரீசெண்டாக வந்து என் ஹஸ்பண்டோட கீபோர்ட் வேலை செய்யலை. ஸோ என் பையன் வந்து விளையாடிட்டு இருக்கான். இங்கே வந்து அந்த வேக்யூம் கிளீனர் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால மேலேயே வச்சுட்டா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும், என் ஹஸ்பண்ட் வந்து ஷட்டில் டெய்லி வந்து விளையாடுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸும் வந்து அப்படியே வச்சுட்டேன். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என் பையனோட பைசைக்கிள் இருக்கு. ஸோ இது வந்து பைசைக்கிளுக்கான இடம் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம், டால் மிரர் இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா சேரு. நாங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ வந்து எங்ககிட்ட சோஃபா வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. அப்போ தான் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. ஸோ அப்போ வந்து வீட்டுக்கு யாராவது வந்தால் ஒரு 4 சேராவது இருக்கட்டுமேன்னு சொல்லி வாங்கினோம். பட் இப்போ வரைக்கும் புதுசாக இருக்குது, இது தூக்கி போடவும் மனசே இல்லை. ஸோ அதனால அப்படியே வச்சுருக்கோம் நாங்கள். அண்ட் இங்கே கெஸ்டெல்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு சின்ன காட்டு பெட்டும் வந்து வாங்கி வச்சுருக்கோம்.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என் பையனோட திங்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வந்து வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே அவனோட ஷார்ட்ஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இதுவுமே என் பையனுக்காகவே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அவனோட வெஹிக்கிள்ஸு, ஃபுல்லாக அவனோட டாய்ஸ் தான். இது ஃபுல்லாகவுமே அவனுக்கே அப்படியே வந்து ஆக்கியபை ஆயிடுச்சு. அண்ட் இந்த இதுலேயும் வந்து பிளாங்கெட்ஸு அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக இது எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் எல்லாருமே இது பார்த்துருக்கீங்க. கிச்சன் டூர் நான் தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சும்மா ஜஸ்ட் காமிக்கிறேன், வாங்க. இது வந்து எல்ஜி டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. அண்ட் எல்லாருமே வந்து எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஃப்ரிட்ஜு, மேலே வந்து ஃப்ரீசர் தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா வைஃபை எனேபிள்ட் அண்ட் கன்வெர்டபிள் கூட. மேலே நார்மலாக வச்சுட்டு கீழே வந்து ஃப்ரீசராக மாற்றிக்கலாம். இங்கே வைஃபை ஆப்ஷனும் இருக்குது, இங்கே பாருங்கள். அண்ட் இது வந்து 380 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறோம் அந்த டைமில் வந்து நம்ம வெளியில் போயிட்டோம் அண்ட் கீழே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப லைக் கறி அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக்கணும்னா நம்ம ஃபோன்லேருந்தே வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர்லாம் மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பிளாக் கலர் இல்லை, பட் ஆனால் பிளாக் கலரில் தெரியுது. இது வந்து டார்க் ப்ளூ, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர். பட் நைட்டில் பார்க்க அப்படியே ஃபுல் பிளாக்காக தெரியுது. இந்த கிச்சனுக்கு வந்து அப்படியே செட் ஆயிடுச்சு. நாங்கள் கிச்சன்லாம் ரெனோவேட் பண்ண முன்னாடியே இது வாங்கிட்டோம். பட் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கும் இந்த மேலே இருக்க பிளாக்கும் அப்படியே மேட்ச் ஆன மாதிரி இருக்கு. ஆனால் இது பிளாக் இல்லை, டார்க் ப்ளூ கலரு. பட் இது வந்து செட் ஆயிடுச்சு இதில். அவ்வளோதான் எங்களோட வீட்டோட ஹோம் டூர். அவ்வளோதான். பால்கனி மட்டும் இருக்கு, அதை நான் உங்களுக்கு இன்ஷால்லா வேற எப்பயாவது நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நம்ம வீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.